இப்ப டீச்சர்கள்ல இந்த பிரச்சனை இல்ல. பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலங்கிற பிரச்சனை அதுக்கு பிரச்சனை டீச்சர்கள் கிடையாது. அவங்கள கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்குள்ள அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. அவங்களே நம்ம பிரச்சனை இதுவரைக்கும் வெளியில வந்ததும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தா இருக்காங்க. இப்பயே நான் என்ன சொல்லுவேன்னா, பிரச்சனை இல்லாத இடங்கள் பிரச்சனையே இல்ல சார். இப்போ 2 பேர் அன்பா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு குடும்பத்தில கல்யாணம் இப்போ ஒண்ணும் இல்ல அபண்டன்ஸுங்கிறது சொல்ல வரேன். இப்போ எங்க வீட்ல வந்து பணி பண்ற ஒரு பையன் வந்து அவன் கார்லாம் துடைப்பாரு. அவர் ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு. ஒரு 8,000 10,000 சம்பாதிக்கிறார். அது பிராமணன் கிடையாது. அவருக்கு 26, 27 வயசு. அன்னைக்கு வந்து கல்யாண நோட்டீஸ் குடுக்குறேன். நான் சந்தோஷப்பட்டேன். பாருங்க அவர் மிஞ்சி போனா 8,000 10,000 தான் சம்பாதிக்கிறேன். கார் துடை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நல்லபடியா டக்குன்னு பார்த்து முடிச்சு பண்ணிடுறாரு அது. அப்ப அந்த பையன்ட்ட நான் என்ன வாழ்த்தி சொன்னேன், "அப்பா 25, 26 நீ கல்யாணம் பிளான் பண்ணது தான் நல்ல விஷயம். இதுதான் சரியான திருமண வயது. கல்யாணம் பண்ணி நல்லபடியா செட்டில் ஆயிடு. நல்லா இரு. தீர்க்காயுசோட இருன்னு" சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சேன். இந்த வாழ்த்து தான் நான் பிராமண பசங்களுக்கும் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல டிசைட் பண்ணுங்க. எது வரைக்கும் 30, 31 வயசு ஆச்சா, 32 வயசு ஆச்சா, தென் டிசைட் ஃபர்தர். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கும் வயசு போயிடும். உங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் இருக்காது. 40 வயசு 45 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, லைஃப் சந்தோஷமா இருக்காது. ஸோ அதனால ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் ஏன்னா இப்போ லவ் மேரேஜில் நிறைய பேர் எல்லாம் பார்க்குறாங்க. ஈக்குவல் எஜுகேஷன் இருக்கா, வேலை நல்லா இருக்கா, இல்லை வசதியாக இருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. சினிமா மாதிரி கண்டதும் காதலுங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே ஒரு கன்சிடரேஷன். ஆனால் அந்த கன்சிடரேஷனில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வாங்க அப்படிங்கிற ஒரு வெல்கமிங் வார்த்தை தான் நான் பிராமண பையன்களுக்கு